காதோடும் உங்கள் காதோடும் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. செய்தி தெரியுமா நேயர்களே? வீடு முழுக்க ஒளி நிரப்பி தீப விளக்குகள் எல்லாம் ஏத்தி வச்சு கொண்டாடக்கூடிய தீப திருநாள் தான் இன்னைக்கு. கார்த்திகை தீப திருநாள் பற்றிய செய்தி தெரியுமா உங்களுக்கு? பண்டைய தமிழர்கள் ஒரு மாசத்துல உள்ள நாட்களை 27 நாள் மீன் பெயர்கள்ல குறிப்பிட்டாங்க. அந்த நட்சத்திரங்கள்ல ஒண்ணுதான் கார்த்திகை. பொதுவாவே ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பானதா கொண்டாடப்படுது. அதுல கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த நாள் தான் திருக்கார்த்திகை திருநாள். அக்னி ரூபமா போற்றப்படக்கூடிய சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதம் தான் கார்த்திகை மாதம். தமிழ்நாட்டுல கார்மேக சோனை மழை பெய்யக்கூடிய மாசம் கார்த்திகை. கார்த்திகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காந்தல் பூ அதிகமா பூக்கக்கூடிய மாசம் கார்த்திகை மாசம். கார்த்திகைன்னு சொல்லப்படக்கூடிய விண்மீன் கூட்டம் சாயங்கால நேரத்துல கீழ்வானத்துல தோன்றக்கூடிய மாசமும் இந்த கார்த்திகை மாசம்தான். இந்த நாள்ல தமிழர்கள் அவங்களோட வீடுகள்ல கண்டிப்பா குறைந்தபட்சம் 27 தீபங்கள் ஏற்றுவாங்க. அந்த 27 நட்சத்திரங்களை குறிக்குது. திருக்கார்த்திகை திருநாள்ல வீட்டோட வெளிப்பக்கத்திலையும் முற்றத்திலையும் விளக்கேற்றி கொண்டாடுவாங்க. கோயில்கள்ல தீப திருவிழா அன்னைக்கு தீப விளக்குகள் ஏத்தி வழிபடுவாங்க. அதோட கோவிலோட முன்புறத்துல வாழை மரத்தை நட்டு பனை ஓலைகளால அதை சுத்தி அடைச்சு அந்த சொக்கப்பனைக்கு அக்னி இட்டு சொக்கனான சிவபெருமான் ஜோதி பிழம்பானவர் அப்படிங்கறத நினைவு கூறுவாங்க. கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலையில ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுது. பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்குரிய தலமா விளங்குறது திருவண்ணாமலை. சாட்சாத் ஈசனோட வடிவமா வணங்கப்படக்கூடிய 2668 அடி உயர திருவண்ணாமலைக்கு மேல இன்னைக்கு சாயங்காலம் மகாதீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல இன்னைக்கு தீப ஒளி பிரகாசமா காட்சி தரும்.
மனசெல்லாம் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்டோம். ஒரு தந்தை தன் மகன் மேல் காட்டிடும் அதீத அக்கறையை உங்கள் கட்டிடத்தின் மீது நாங்கள் காட்டுகிறோம். அக்னி TMT 500D அதிக அதிர்வுகளை தாங்கும் அதே அக்கறையுடன். கார்த்திகை தீபத்தோட தத்துவம் என்ன அப்படின்னா, எண்ணெய் கரைகிறது, திரி கருகுகிறது. அதாவது தீபம் என்பது தன்னை கரைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி வழங்குகிறது. பிறர் நலம் பேணுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணியும் அந்த அற்புத தத்துவத்தை கார்த்திகை தீப திருநாள் ஒளியால் விளக்குகிறது. திருக்கார்த்திகை தினமான இந்த நாள் முதல் உங்கள் வாழ்வனைத்திலும் ஒளிவெள்ளம் நிரம்பட்டும். நேயர்கள் அனைவருக்கும் திருக்கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். கார்த்திகை தீப திருநாள் பற்றிய செய்தி தெரிந்ததா? இனி தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து. இனி மாநில செய்திகள்.